என்ன மச்சி, இது பிரச்சனையா? ஒரு மாதிரி இருக்கிற. பிரச்சனையா? உனக்கு என்ன கண் குருடோ? என்ன மூஞ்சிய பேர் எவ்வளவு பிரகாசமா இருக்கு. வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத என்ன பார்த்து கேட்கிற கேள்வியாடா இது? சாரி மச்சி, நான் குருடு இல்லை. உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு கொஞ்சம் மறதி கூட. கொஞ்சம் இல்லடா, உனக்கு நிறையவே இருக்கு மறதி. பார்த்து மறதி உங்க லைஃபுக்கு நல்லதில்லை. சாரி மச்சி, நேற்று உனக்கு உண்ட வைஃபுக்கு பிரச்சனையாகி எவன் மேல கை வச்சு போலீஸ் கேஸ் ஆகி நான் தான் உன்னை வந்து வெயில எடுத்தேன். நேற்று அடிச்ச தண்ணி போக உனக்கு தெளிஞ்சிட்டா, நான் எனக்கு இன்னும் தெளிய. நேற்று நடந்ததை சுத்தமா மறந்துட்டேன். நேற்றே உன்ட கேட்க கொண்டு வச்சிருந்தேன். உனக்கு உண்ட வைஃபுக்கு அப்படி என்ன பிரச்சனை? எனக்கு வேலை போயிட்டுது. இப்ப பேங்க்லயோ என் கையிலயோ ஒரு சல்லி பைசா கூட இல்ல. எந்த குடும்ப செலவையோ எந்த செலவையோ எப்படி பாக்குறேன்னு எனக்கே தெரியல. இதனாலதான் எங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே தொடங்கிச்சுது. வேலை போச்சுதா? எப்படி எப்படி என்றா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்களா? எதுக்கு? எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அவனா? யார் அவன்? அவன்தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீணா போன உண்ட வாழ்க்கையில மட்டும் இல்லாம எந்த வாழ்க்கையிலும் குழந்தைய மறந்துட்டியா? நேற்று அவனோட சேர்ந்து வேலையில கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டேன். இவ்வளவு நாளும் வேலையில கடுப்பாகி கொண்டிருந்த மேனேஜரை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி 4 கெட்ட வார்த்தையில கேட்டுட்டு கடுப்பாயிட்டான். கடுப்பாகி வேலையை விட்டு தூக்கிட்டான். வேலையை விட்டு தூக்கிட்டானே, இனி நான் வேலைக்கு வர முடியாதுன்ட்டு என்னை இவ்வளவு நாளும் சைட் அடிச்சு கொண்டிருந்த ஒருத்திக்கிட்ட என் நம்பரை கொடுத்து எனக்கு கோல் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். நான் நேற்று வைஃபோட நிக்கும் போது அவள் எனக்கு கோல் பண்ணவள், நான் கட் பண்ணிட்டேன். மறுபடியும் கோல் பண்ணவள், நான் கட் பண்ணிட்டேன். அதனால இந்த வைஃபுக்கு என் மேல சந்தேகம் வந்துட்டு, அவளுக்கு என் மேல டவுட் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல. அனுப்பினாலே ஒரு மெசேஜ் ஒன்று ரொமான்டிக்கா. அதுக்கு பிறகுதான் எங்க 2 பேருக்கு முள்ள சண்டையே சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. வீணா போனவன அதுவும் நான் வாழ்க்கையில கூட்டிட்டு வந்தேன். நம்ம வட்டாரத்திலேயே வாழ்க்கையில உட்படாத எவனையும் நம்ம கிட்டே சேர்க்கிறது இல்லை. அவனாலதான் என் வேலையும் போய் என் வைஃபும் என்னை விட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனும் கூட போய் வந்துட்டேன். ஆக மொத்தத்துல என் வாழ்க்கையில இருந்த மொத்த சந்தோஷம் நிம்மதி எல்லாம் இழந்து இப்ப நடுவோட்டுக்கு வராத குறைவான். இதெல்லாம் பத்தாதுன்னு வேலையில ஒருத்தியோட என்ன கோத்து விட்டு என் வாய்ப்பிட்ட மாட்ட வச்சு இத்தனை நாளா மறைச்சு வச்ச அத்தனை ரகசியமும் என் வாய்ப்பிட்ட போட்டு கொடுத்துட்டான். எப்படி இருக்கும் மச்சி? டேய், இப்ப எதுவும் நீ சொல்லாத. அதை கேட்கிற மைண்ட் செட்ல நான் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இப்ப என்ன மண்டையில ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்றுதான், அவனை ஏதாச்சும் செய்யணும். இவ்வளவு நாள் என்னோட சேர்ந்து கொண்டிருந்தே எனக்கே ஆப்பு வச்சிருக்கான். இதை கண்டுபிடிக்கவே எனக்கு இவ்வளவு நாள் எடுத்திருக்கு. எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கிறேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை என்ன பண்றேன்னு பார். மச்சி டே 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 மச்சி டே, என்னடா பண்ற? என்ன செய்ய போறேன் இப்ப? கொஞ்சம் சொல்றியா? எனக்கு உனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை, அதுல இது வேறையா? விடு, நீ என்ன தடுக்காத. விடு, நீ என்ன தடுக்காத. விடு என்ன, விடு என்ன, விடு, நீ தடுக்காத என்ன. அவனை என்ன செய்யறன்னு மட்டும் பார். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அடங்கொக்கா மக்கா, அவன் என்று சொன்னது இவ்வளவு நேரம் இதையா? ஐயோ, ஒரு பிரச்சனை இருந்தா அந்த மன ஆறுதலை தாரதும் இதுதான். அதே நேரத்துல அந்த பிரச்சனையை கொண்டு வரதும் இதுதான். இது இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டிக்கும் பிரச்சனை. இதை என்ன செய்யறதுன்றே தெரியல மச்சி. மச்சி, நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவோட நிப்பாடிடணும். அளவை மிஞ்சி போனாதான் அது நம்மளை வச்சு செஞ்சு விட்டு போயிடும். புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதாங்க?